This is another important unit of the properties of the matter. Sorry, engineering physics one. Here actually we are look at the paper PH 8151. PH 8151 engineering physics. The unit number 3, the thermal physics. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து நம்ம கடைசியாக ஒரு 2 லெக்சர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அப்போ அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட். I think everyone is here. Hopefully everyone hear my sound and can see my screen. Fine. இப்போ தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த சாலிட்ஸ்னா என்ன? ஒரு சாலிட் இருக்கு சார். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னன்னா ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சாதாரண ஒரு கியூபிக்கல் பாக்ஸ். இது வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ்னு கூட வச்சுங்க. நான் என்னன்னா இது உள்ள இருக்க எல்லா ஆட்டமும் ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். சைட் லென்த் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், அதனுடைய ஹைட் 10 சென்டிமீட்டர், அதனுடைய திக்னஸும் 10 சென்டிமீட்டர், இந்த மாதிரி இருக்கிற போல எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா இது கியூபிக்கல் வால்யூம் 10,000 சென்டிமீட்டர் கியூப் அதான் சொல்லுவோம். இது வந்து என்னன்னா ஒரு அயன் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அயன் பாக்ஸ்னா நம்ம அயன் பண்ற பாக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பாக்ஸ் வந்து அயன் ஆட்டத்தால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தட்ஸ் this cubical box is made up of the iron atoms அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இது இந்த வால்யூம் அட் டெம்பரேச்சர் T equal to like room temperature approximately 36 degree Celsius இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் இது இந்த அயன் கியூபிக்கல் பாக்ஸை நான் என்ன செய்யறேன்னா ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த நான் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்ஃபுல்லாக தான் சொல்றேன். நீங்கள் ரியலாக ஹீட் பண்ணும்போது வேறு என்னன்னாலும் நடக்கலாம். இதை நான் ஜஸ்ட் இப்போ என்ன செய்யறேன்னா 36 டெம்பரேச்சரில் எனக்கு எவ்வளோ வால்யூம் தந்ததுன்னா இந்த கியூபிக்கல் பாக்ஸ் வால்யூம் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். ஏன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த கியூபிக் ஈக்குவல் டு ஏ கியூப்னு சொல்லுவோம். இங்கே ஏ வந்து ஒன்றும் இல்லை 10 சென்டிமீட்டர் த சைட் லென்த், அதான் வால்யூம். நான் இப்போ இந்த கியூபிக்கல் அயன் ஆட்டத்தால் மேடப் ஆஃப் கியூபிக்கல் பாக்ஸை டெம்பரேச்சரை வந்து ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா அதே கியூபிக்கல் பாக்ஸ் வால்யூம் என்ன ஆகுனா இட் வில் பி இன்க்ரீஸ் ஸ்லைட்லி. கொஞ்சம் ஸ்லைட்டாக அதனுடைய வால்யூம் சேஞ்சஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னன்னா யூ மே அப்சர்வ் 11 சென்டிமீட்டர் அதனுடைய சைட் லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கு. அப்படின்னா வாட் இஸ் அ நியூ வால்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் 11 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். திஸ் இஸ் அ நியூ வால்யூம் ஆஃப் த cubical box after the temperature raised into 100 degree Celsius. அப்படின்னா எந்த ஒரு மெட்டீரியல் இந்த கியூபிக்கல் பாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வேற எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டாலும், சப்போஸ் நான் என்ன செய்யலைன்னா ஒரு காப்பர் ஒயர், நம்ம யூஸ்வலாக கேபிள் சிஸ்டத்துக்கு காப்பர் ஒயர் எடுத்துப்போம். நம்மளுடைய ஈவன் டிவி கேபிளாக இருக்கலாம், இல்லைன்னா உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் உள்ளார இருக்க எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸாக இருக்கலாம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து காப்பர் ஒயர். ஸோ இந்த காப்பர் ஒயர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா, சப்போஸ் அதனுடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் வைங்க. எப்போனா ஆர்டினரி டெம்பரேச்சர் when temperature is equal to room temperature 30 degree Celsius. சப்போஸ் குளிர்காலத்தில் என்ன ஆகுனா அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்னும் குறையும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஸ்கில்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் குளிர்காலத்தில். சப்போஸ் நம்ம ஏரியாவில் எவ்வளோனா மேபி ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவாகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த 10 சென்டிமீட்டர் ஒயர் ஒரு 9 சென்டிமீட்டர் டெம்பரேச்சர் குறையும் போது அதனுடைய லென்த் வந்து என்னென்னா குறையும், 9 சென்டிமீட்டர் ஒயரை குறையும். ஸோ அப்போனா அது வந்து என்னென்னா ஒயராக இருந்தாலும் சரி, இல்லை கியூபாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏரியா, நான் என்ன செய்யலைன்னா ஒரு மெட்டல் ஷீட் கூட எடுத்துக்கலாம். ஒரு மெட்டல் ஷீட்டு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு மெட்டல் ஷீட்டு. இந்த மெட்டல் ஷீட் எடுத்துக்கிறேன். மேபி இது இட்ஸ் மேடப் ஆஃப் அலுமினியம் ஆட்டம். ஒரு ஸ்கொயர் பிளேட்டுன்னு வச்சுங்களா, சில்வர்னு கூட வச்சுங்க. ஒரு சில்வர் பிளேட் சில்வர் பிளேட் நான் எடுத்துக்கிறேன். அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஏரியா பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம்னா 10 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய ஏரியா அட் டெம்பரேச்சர் T equal to 36 டிகிரி செல்சியஸ். இதனுடைய டெம்பரேச்சர் நான் என்ன செய்யறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோனா லைக் நான்
இப்போ சாதத்தை சுட சுட இந்த பிளேட்டை போட்டோம்னா அதனுடைய டெம்பரேச்சர் வந்து சாதம் வேணா சூடாக இருக்கும்போது அந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் அதிகமாகும். லைக் ஒரு 70°C அதிகமாகுது சாப்பாடு சாம்பார் எல்லாம் ஊற்றின பிறகுன்னு வச்சுங்க. அப்போ அதனுடைய பிளேட்டோட சைஸ் என்ன ஆகுதுன்னா இட் வில் கெட் இன்க்ரீஸ் ஸ்லைட்லி. இப்போ நியூ சைஸ் வந்து என்னன்னா அதனுடைய சைட் லென்த் 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அதே பிளேட் தான். இப்போ நியூ வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்புறம் எந்த ஒரு ஆப்ஜெக்டும், அதாவது நீங்க வந்து லீனியர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ லீனியர் ஆப்ஜெக்ட்னா ஜஸ்ட் லென்த் மட்டும். செகண்ட் இல்லைன்னா ஏரியா உள்ள ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் ஏரியா, அது 2D ஆப்ஜெக்டா இருக்கலாம். லீனியர் ஆப்ஜெக்ட்னா 1D ஆப்ஜெக்ட். அப்படி இல்லாட்டினா த வால்யூம், த தேர்டு வந்து என்னன்னு சொன்னா த வால்யூம் தட் மீன்ஸ் 3D ஆப்ஜெக்ட். 1D ஆர் 2D ஆர் 3D எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்க ஹீட் பண்ணும்போது அதனுடைய சைஸ் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. ஒன்று டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் கம்மி பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். அது ஏன் சார் நடக்குது? இதுதான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஏரியா அதிகமானாலும் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், லென்த் அதிகமானாலும் குறைஞ்சாலும் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், வால்யூம் அதிகமானாலும் குறைஞ்சாலும் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்படின்னா வாட் இஸ் த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வாட் டு யூ மீன் பை த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்? ஸோ வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்? இது மைக்ரோஸ்கோபிக்கலா நம்ம ஆன்சர் பண்ண தேவை. ஜஸ்ட் மேக்ரோஸ்கோபிக்கா என்ன அப்சர்வ் பண்ணா when the temperature of the substance rises, and the temperature of the substance எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கலாம் 1D 2D 3D அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது the dimension of the same substance increases. This is called thermal expansion. ஒரு ஸ்மால் டெஃபினிஷன். வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா இந்த ஒரு டெஃபினிஷன் நீங்க கொடுக்கலாம். அதாவது இதுல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா ரைசஸ். என்ன ரைஸ் ஆகுனா த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். அப்போ என்ன ஆகுனா த டைமென்ஷன், அது வந்து 2D டைமென்ஷனாக இருக்கலாம், 1 டைமென்ஷனாக இருக்கலாம், 3 டைமென்ஷனாக இருக்கலாம், த டைமென்ஷன் இன்க்ரீசஸ். அப்படின்னா அனதர் வே நீங்க சொல்லலாம் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், த டைமென்ஷன் வில் டிக்ரீஸ். ஏன்னா எக்ஸ்பேன்ஷனாலே நம்ம மீனிங் என்னன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்னு நம்ம அந்த ஒரு அசம்ஷன்ல இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த டெஃபினிஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க போறது இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ல இது வந்து என்னன்னா 3 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று வந்து லிக்விட் எக்ஸ்பேன்ஷன், வால்யூம் சாலிட் எக்ஸ்பேன்ஷன், as well as the gases எக்ஸ்பேன்ஷன். நம்ம அதில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்களுடைய சிலபஸில் த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட்ஸ். த ஃபர்ஸ்ட் அந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் கொடுத்துருக்குது த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட்ஸ். அதுக்கப்புறம் லிக்விட் பார்ப்போம். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட்ஸ் இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாலிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் இன் லென்த். த ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லணும்னா எக்ஸ்பேன்ஷன் இன் த லென்த் ஆஃப் த சாலிட். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் அ லீனியர் எக்ஸ்பேன்ஷன். லீனியர் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பேன்ஷன் இன் ஏரியா. ஏரியா ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அதை டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அதான் என்னன்னு சொன்னால் எக்ஸ்பேன்ஷன் இன் ஏரியா. அதை யூஸ்வலாக என்னன்னு சொன்னால் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன்.
The third type of expansion in the solid என்ன பார்த்தீங்கன்னா expansion in volume. ஸோ அந்த வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் தான் என்னன்னு சொல்லணும்னா இட்ஸ் அ கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்போனா இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த சாலிட்ஸ் இருக்குது. யூஸ்வலாக என்னென்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த நம்ம எக்ஸாம்பிள் எது சார் லீனியர் அதாவது லென்த் எக்ஸ்பேன்ஷன் சாலிட்னு சொல்லணும்னா எக்ஸாம்பிள் காப்பர் வயர்ஸ். காப்பர் வயர்ஸ் வந்து நம்ம வந்து இது வந்து சாலிட் தான் காப்பர், அந்த ஒயர் எக்ஸ்பென்ஷன் ஆனால் அதை வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன் சொல்லலாம். எக்ஸ்பென்ஷன் இன் த ஏரியா, எஸ் ஒன் செக். எஸ் ஹீக்கி எக்ஸாம்பிள் இதுக்கு காப்பர் ஒயர் சொல்லலாம். த எக்ஸ்பென்ஷன் இந்த ஒயருக்கு எக்ஸ்பென்ஷன் இன் ஏரியா எக்ஸாம்பிளாக யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்லலாம், நீங்கள் அயன் பாக்ஸ் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அயன் பிளேட் மாதிரி இருக்கும், ஹீட்டிங் பிளேட். ஸோ அப்படின்னா அயன் பாக்ஸ் பாட்டம் ஏரியா ஆர் த அயன் ஷீட். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லணும்னா த சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் இன் த ஏரியா ஆர் த சூப்பர்ஃபிஷியல் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த தேர்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எந்த ஒரு கியூபிக்கல் ஈவன் நம்ம பில்டிங் அப்படி இல்லைன்னா அந்த பிரிட்ஜஸ் நம்ம யூஸ்வலாக போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகும், சம்டைம் விரிசல் இருக்கும். ஈவன் நம்மளுடைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் விரிசல் விழுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அந்த விரிசல் கண்டிப்பாக விழும். அதனால தான் நம்ம வந்து நியூ பில்டிங்கோ ஓல்டு பில்டிங்கோ பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்கும், லைட்டாக அதாவது ஸ்மால் கிராக் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக எதுனா என்ன ரீசன்னா அந்த எக்ஸ்பென்ஷனால் வர அந்த கிராக்ஸ். ஸோ அதுதான் என்ன சொல்லணும்னா த கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். பில்டிங்ஸ் ஆர் வால்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். திஸ் இஸ் எக்ஸ்பென்ஷன் இன் த வால்யூம். அப்படின்னா we need to define. ஆக்சுவலாக நல்லா கவனிச்சிங்க, இரும்பு செங்கல் எல்லாமே சேர்ந்து ஒன்றா எக்ஸ்பென்ஷன் ஆகும். உங்களுக்கு யூஸ்வலாக டெம்பரேச்சர் அதிகமானாலே என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கேப்ஸில் தெர்மல் ஃபோட்டான்ஸ் வந்து ஆக்குபை ஆகும். யூஸ்வலாக இப்போ வந்து ஒரு இங்கே வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னா செங்கல் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, செங்கல் வைக்கிறீங்க, இங்கே வந்து என்னென்னா இது இந்த செங்கல் இங்கே வந்து ஒரு பீம் மாதிரி கட்டியிருப்பீங்க, இங்கே வந்து என்னென்னா அந்த அந்த பீமில் என்னென்னா அந்த கம்பி மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதில் ஜல்லிலாம் போட்டுவாங்க, ரைட்? இது வந்து ஒரு பில்லர்ஸ் சொல்லுவாங்க. இங்கே தான் என்னென்னா சும்மா உங்களுக்கு அந்த இது வச்சு வால் மாதிரி கட்டுவாங்க. யூஸ்வலாக என்னென்னா ஒரு 4 பில்லர்ஸ் 4 பக்கமும் போடுவீங்க, இல்லைன்னா 6 பில்லர்ஸ் போடுவீங்க, 7 பில்லர்ஸ் போடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி ஸ்ட்ரக்சரும் இருக்கும், அந்த 4 சைடும் பார்த்தீங்கன்னா 4 கம்பி இருக்கும், அதில் ஜல்லி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இது சிமெண்ட் இருக்கும். அப்படின்னா இது வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக என்ன சொன்னால் இரும்பு மட்டும் சொல்லலை, த டோட்டல் ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்க எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இந்த சைஸ் என்ன ஆகும்னா டோட்டலாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அது வந்து அயன் ஆட்டமும் எக்ஸ்பெண்ட் ஆகும், அந்த உள்ளே இருக்க அந்த ஜல்லியும் அதுக்குள்ள கேப்பில் வந்து தெர்மல் ஃபோட்டான் ஆக்குபை பண்ணும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும், இல்லைனா வைப்ரேட் ஆகும். யூஸ்வலாக டெம்பரேச்சர்னால என்ன மீனிங்னா த வைப்ரேஷன் அக்கர்ஸ் அட் த அட்டாமிக் லெவல், அதுதான் நம்ம டெம்பரேச்சர் சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த இப்போ அயன் ஆட்டத்தை இந்த அயன் கம்பி மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அயன் ஆட்டம் இதான் கம்பின்னு வச்சுங்க, அயன் கம்பி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் ஆட்டம் ஒரு பர்டிகுலர் ஷேப் எஃப்சிசி ஸ்ட்ரக்சரோ இல்லை பிசி ஸ்ட்ரக்சரோ இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுனா இது வந்து யூஸ்வலாக என்னென்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஈவன் at T equal to room temperature. இது என்னன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா there will be a bond between any two atom. 2 ஆட்டத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அயன் ஆட்டம் வச்சுங்க, இது ஒரு அயன் ஆட்டம் வச்சுங்க, இது 2த்துக்கு இடையில பாண்ட் இருக்கும். அது நார்மல் டெம்பரேச்சர் என்னன்னா ஒரு லென்த்தாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அதிகம் பண்ணுனா அதோடைய லென்த் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். மீனிங் என்னன்னா அது வைப்ரேஷன் வந்து வேகமாக இருக்கும், அதனால இதனுடைய லென்த் அந்த பாண்ட் லென்த் பிட்வீன் தீஸ் 2 ஆட்டம் ஏன்னா ரொம்ப இது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆட்டமும் அதனுடைய மீன் பொசிஷனை பொறுத்த இங்கே போகும், திரும்ப வந்து இங்கே வரும், அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிடும். 2 and fro வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில். அந்த வைப்ரேஷன் எப்போ ஸ்மாலாக இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது ஸ்மாலாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாகும் போது உங்களுக்கு வைப்ரேஷன் என்ன ஆகுனா இதே ஆட்டம் ரொம்ப லார்ஜர் ஆம்ப்ளிடியூடில் வைப்ரேட் ஆகும்.
அப்படி வைப்ரேஷன் அதிகமாகும் போது உங்களுக்கு பாண்ட் லென்த் என்ன ஆகும்னா அதிகமாகும். பாண்ட் லென்த் அதிகமானா உங்களுக்கு யூஸ்வலாக ஒவ்வொரு பாண்ட் லென்த் அதிகமானா உள்ள இருக்க அந்த கியூபிக் அந்த யூனிட்ஸோட வால்யூம் அதிகமாகும். ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் வால்யூம் அதிகமானா உங்களுடைய டோட்டல் அந்த ராடோட வால்யூம் அதிகமாகும். அப்படின்னா ஒரு கம்பிக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரலாம். அதில் இருக்க ஜல்லிக்கு, அதில் இருக்க மணலுக்கு, எல்லாத்துக்கும் இந்த சேம் எக்ஸ்பிளனேஷன் பொருந்தும். ஈவன் செங்கல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த செங்கலுக்கு மட்டும் இல்லை, அதில் இருக்க நம்ம இடையில போகிற அந்த பேஸ்ட் வேறு எல்லாமே இந்த சிமெண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஜென்ரல் கான்செப்ட் உண்டு பண்ணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்னா உள்ளார வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம எதுவும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அது ஏன் வைப்ரேட் ஆகுது, வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசோலேஷன் ஆஃப் த அயன் ஆட்டம், இதெல்லாம் நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன செய்யறோம்னா மேக்ரோஸ்கோபிக்காக பார்க்குறோம். ஒரு வாலோ இல்லை ஒரு செங்கலோ ஒரு தூணோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா it will just expand, it will get expand. அது ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுனா you got to go inside and you got to study about the microscopic structures. ஸோ அப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னா there will be a expansion macroscopically for our naked eye. அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் என்னன்னு சொன்னா the thermal expansion. I think I answered your question. Am I right? Okay, good. அதனுடைய சைஸ் வந்து வேரி ஆகும். பட் நமக்கு அந்த எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். மில்லிமீட்டர் நீ டக்குன்னு டிடெக்ட் பண்ண முடியாது, ரைட்? ஒரு செங்கலுக்கு சொல்றேன், ஒரு மில்லிமீட்டர் வேரியேஷன் இல்லைன்னா ஒரு மைக்ரோமீட்டர் வேரியேஷன் தான் நீங்கள் அதை வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து அதை நம்ம நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது. பட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா யூ கோட் டு கீப் த மைக்ரோஸ்கோப், தென் யூ கேன் செக் இட். மைக்ரோஸ்கோப்ல கண்டிப்பாக நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். நம்ம லேபில் கூட மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இது நீங்கள் இந்த மாதிரி இது அப்சர்வ் பண்ணலாம். பட் மேக்ரோஸ்கோபிக் அப்சர்வ் நம்ம நேக்கட் ஐயால் எங்கே பார்க்கலாம்னா நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜஸ்லாம் போகும்போது என்னென்னா ரொம்ப வெயில் காலத்துலாம் பிரிட்ஜெலாம் இடையில பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக் விழுந்து போல இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸ் நம்ம புதுசாக பில்டிங் கட்டியிருப்பாங்க, ஐயோ நான் ஒரு சின்ன கிராக் மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க. அது என்ன ஆகுனா அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த கிராக் வந்து விழுந்துடும். ஏன்னா ரெண்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, ரொம்ப எக்ஸ்பென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஹோல் வாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பென்ஷன் ஆகிறத காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் உள்ளார கிடையாது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த விரிசல் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருது. அதான் மீனிங். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா the expansion in the length, expansion in the area, expansion in the volume. Now we have to give some mathematical explanation for these three kind of expansion. அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பென்ஷன் தான், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் என்னன்னு சொல்லணும்னா the coefficient of linear expansion. The mathematical for the linear expansion, the measurements எப்படி மெஷர் பண்ணலாம் அந்த எக்ஸ்பென்ஷனை, அந்த மேத்தமெட்டிக்கலாக மெஷர் பண்ணுற அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். ஒன்று தெரிஞ்சுட்டா மற்ற எல்லாமே ஈஸி தான். வாட் யூ மீன் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன்? அது எப்படி நம்ம வந்து ஒரு ஒயரோட லென்த் சேஞ்சஸ் ஆகிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் யூஸிங் திஸ் கோஎஃபிஷியன்ட். நம்ம காப்பர் ஒயர் வாங்கணும்னா ஒரு டேட்டா ஷீட் கொடுத்தாங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. அந்த காப்பர் ஒயருக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் தான் இருக்கணும், இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் இவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகும். அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொண்டு நம்ம அதை மெஷர் பண்ணிடலாம். அப்புறம் ஹவு வி கேன் டிஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். The coefficient of linear expansion of a solid என்ன சொல்லணும்னா increase in length, so increase in length of the wire per unit temperature changes. That is called per unit temperature change. This is called coefficient of linear expansion. Increase in length of the wire. இதை கூட இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். The ratio of the increase in length to the original length of the wire அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் you have to modify the definition. இந்த definition தப்புன்னு சொல்ல முடியாது, but you have to give the accurate definition. How we can define means the
change in length of the wire to the original length per unit temperature changes. Per unit temperature changes. அதுதான் யூஸ்வலாக என்ன உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா பர் யூனிட் கெல்வின். 1 கெல்வின் ரைஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லென்த் அதிகமாகுது, அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். அப்படின்னா அதுக்கான ஒரு சிம்பிள் என்னன்னு சொல்ல கொடுத்துருக்காங்கன்னா த ஆல்ஃபா. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் மெஷர் பண்ணுற குவான்டிட்டி ஆல்ஃபா. யூஸ்வலாக என்ன இன்க்ரீஸ் சேஞ்ச் இன் லென்த். சப்போஸ் நான் வந்து எடுத்துக்கிற ஒயர் இதான் ஒரு ஒயர்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஹரிசண்டலாக ஒரு ஒயர் எடுத்துங்க, வெர்டிகலாக கூட வேணாம், ஒரு ஹரிசண்டலாக ஒயர் எடுத்துங்க. You can take the horizontal wire. Yeah, you can take the horizontal wire of length L1. நான் என்ன செய்யறேன்னா இதனுடைய டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் T1 வச்சுக்கிறேன். அது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அட் T2. இங்கே வந்து என்னன்னா the temperature T2 is higher than T1. அதனுடைய லென்த் வந்து என்னன்னா அதிகமாகுது L2. ஸோ அப்படின்னா the length L2 is greater than L1. So அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா you got to define the mathematically we got to define what is the linear coefficient of linear expansion. எப்படி சொல்லணும், the change in length L1 minus L2 divided by the original length L1 per unit temperature changes. அப்படின்னா 1 divided by T1 minus T2. So இதுதான் உங்களுக்கு என்னன்னா the ratio of the change in length to the original length per unit temperature changes. ஸோ அப்படின்னா இதனுடைய யூனிட் என்ன வரும்னா மேலே லென்த் யூனிட் கேன்சல் ஆகிடும், 1 by the temperature units. இது யூஸ்வலாக என்ன சொன்னால் per degree Celsius ஆர் per degree Kelvin இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லீனியர் எக்ஸ்பென்ஷன். ஸோ similar way you can define the coefficient of the superficial expansion. You can just change the term, the coefficient of superficial expansion. எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொன்னேன் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன்னா இட்ஸ் 2D எக்ஸ்பென்ஷன், ஒரு ஏரியா ரெஃபர் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நான் ஏரியா எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு மெட்டல் ஷீட் இல்லைன்னா மெட்டல் ராட் எடுத்துக்கிறேன், அதனுடைய ஏரியா எவ்வளோன்னு வச்சுக்கிறேன்னா A1 அட் டெம்பரேச்சர் T1. நான் என்னென்னா டெம்பரேச்சரில் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா அதனுடைய ஏரியா அதிகமாகுது. அதே மெட்டல் ஷீட்டோட ஏரியா த நியூ ஏரியா A2 அட் டெம்பரேச்சர் T2. அப்படின்னா we have to define the coefficient, how we can measure the coefficient of the superficial expansion. Again same definition தான். என்ன சொல்லணும்னா the ratio between change in area to the original area per unit temperature changes or per rise in per unit temperature. நீங்கள் உங்கள் புக்கு டெஃபினேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. per unit temperature rises or temperature changes or per degree Kelvin. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். this is a coefficient of superficial expansion definition. how we can measure it? யூஸ்வலாக இதனுடைய சிம்பிள் என்னன்னு சொன்னால் the beta, the superficial expansion coefficient ஓட சிம்பிள் பீட்டா. நம்ம இங்கே என்ன கால்குலேட் அப்சர்வ் பண்ணுறோம்னா சேஞ்ச் இன் ஏரியா. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏரியா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ த ஒரிஜினல் ஏரியா மைனஸ் த நியூ ஏரியா டிவைடட் பை த ஒரிஜினல் ஏரியா, தட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் ஏரியா டு த ஒரிஜினல் ஏரியா பர் யூனிட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ். அப்படின்னா T1 மைனஸ் T2. இதனுடைய யூனிட் என்னன்னா டிகிரி செல்சியஸ் இன்வர்ஸ் ஆர் கெல்வின் இன்வர்ஸ். 1 டெர்பின் பண்ணலாம், இல்லைனா இன்வர்ஸ் போடலாம். ஸோ திஸ் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the third kind of expansion, cubical expansion or volume expansion. So we need to define the third one,
வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன்? இதுவும் ஈஸியான ஒரு இதுதான். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன செய்யணும்னா ஒரு ஸ்மால் கியூப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்மால் கியூப் எடுத்துக்கிட்டு அதனுடைய வால்யூம் இனிஷியலாக V1 வைக்கிறேன், டெம்பரேச்சர் T1 வைக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா வால்யூம் வந்து லைட்டாக அதிகமாகுது. ஸோ நியூ வால்யூம் V2 அட் டெம்பரேச்சர் T2. இங்கே வந்து கண்டிஷன் என்ன எடுத்துக்கணும்னா T2 இஸ் கிரேட்டர் தேன் T1. அதனுடைய செகண்ட் டெம்பரேச்சர்னா வால்யூம் அதிகமாகிருக்கு. ஸோ அப்படின்னா we need to give the some definition for the coefficient of cubical expansion. Again same definition தான், the ratio between change in volume to the original volume to the original volume per unit temperature changes. So or per degree Kelvin 1 Kelvin ரைஸ் ஆனா எவ்வளவு வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா we need to give some symbol for the coefficient of cubical expansion. அதை வந்து என்னன்னா காமான்னு வச்சுக்கிறேன். that will be equal to இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண ரேஷியோ என்னன்னா சேஞ்ச் இன் வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம் V1 minus V2 divided by என்ன சொல்லணும்னா V1 ஒரிஜினல் வால்யூம் பர் யூனிட் டெம்பரேச்சர் ரைசஸ் T1 minus T2. இல்லை நான் வந்து என்ன செய்யறேன்னா வேற மாதிரி இதை கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா உங்க புக்ஸ்ல வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் சில புக்ஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் வால்யூம்னாலே ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் போட்டுருவாங்க V2. ஏன்னா நீங்க அப்சர்வ் பண்ணது என்னன்னா V2 இஸ் கிரேட்டர் தென் V1. ஸோ அப்படின்னா V2 minus V1, அதாவது ஃபைனல் வால்யூம் minus the original volume divided by original volume 1 divided by the final temperature minus the initial temperature, the change in temperature. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இந்த டெஃபரன்ஸ்க்கு ஈக்குவல். அதனால இப்படி போட்டிருந்தாலும் ரைட் தான். ஏன்னா V2 minus I1 divided by T2 minus T1 or V1 minus V2 divided by T1 minus T2. இதை வந்து ரெண்டுத்தையும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் வரும். மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால இந்த டெஃபினேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள் புக் டெஃபினேஷன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஸோ ஆர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு V2 minus V1 இது யூஸ்வலாக இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. divided by the original volume 1 divided by T2 minus T1. both are equivalent expression. வேல்யூஸ் போட்டிங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்காது. மேலே ஒரு நெகட்டிவ் சைன் வரும், கீழே ஒரு நெகட்டிவ் சைன் வரும், ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இதுதான் நம்ம என்னதுன்னா அப்சர்வ் பண்ணுற 3 எக்ஸ்பென்ஷன் இந்த சாலிட். வாட் அபவுட் த லிக்விட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லலாம், ஏன்னா யூஸ்வலாக சாலிடை பொறுத்த வரையும் 3 பார்த்தோம். ஒன்று வந்து என்னன்னா த லீனியர் எக்ஸ்பென்ஷன், இப்போ தான் அதை பார்த்தோம் லீனியர், அதுக்கான கோஎஃபிஷியன்ட் எப்படி பார்த்தோம். த செகண்ட் ஒன் வந்து த சூப்பர்ஃபிஷியல். த தேர்ட் ஒன் வந்து என்னன்னா வால்யூம். ஸோ இந்த 3 இதுவும் நம்ம பார்த்தோம். ரைட். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஹவு திஸ் இஸ் ஃபார் சாலிட். ஏன்னா சாலிட் வந்து 3 டைப்பா இருக்கு. ஒன்று வந்து லீனியராகவும் இருக்கு, 1 டைமென்ஷனல் ஷேப்ல. ரெண்டாவது வந்து 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ்லையும் எனக்கு சாலிட் இருக்கு. வால்யூம் எப்படின்னா 3 டைமென்ஷனல் சாலிட். வாட் அபவுட் லிக்யூட்? எனக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா லிக்யூட் பார்க்கலாம். எனக்கு லிக்யூடை பொறுத்த வரையும் லிக்யூட் doesn't have any shape. So does not have any shape. லிக்விடுக்கு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. அப்படின்னா how we can define the expansion in the liquid, the thermal expansion எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் லிக்விடுக்கு? ஏன்னா 1Dயாவும் இருக்காது, 2Dயாவும் இருக்காது, 3Dயாவும் இருக்காது லிக்விட். நீங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா அது வந்து வாட்டர் பாட்டில் ஷேப் வந்துடும். ஒரு டியூப்ல எடுத்தீங்கன்னா அது டியூப் ஷேப்ல ஒரு லிக்விட் வந்துடும். இல்லை நான் வந்து ஒரு பக்கெட்ல எடுத்தேன்னா பக்கெட் ஷேப்ல வரும். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடையாது. அது சாலிட்
சொன்ன மாதிரி 3 டைப்பாக சொல்ல முடியாது. ஸோ ஹவு வி கேன் டிஃபைன் த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்யூட்? ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம இப்போ வந்து பேத் பண்ண போகிறோன்னா ஒரு வாளியில் என்ன எடுத்துப்போம்னா தண்ணி எடுத்துப்போம். ஒரு மெட்டல் வாளியில் தண்ணி எடுத்து சுட வைப்போம். இங்கே ஒரு அடுப்பை வச்சு ஜஸ்ட் ஹீட் அப் திஸ். நீங்கள் வந்து என்னன்னா குச்சி வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். கிராமத்தில் பார்த்துப்பீங்க அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்யலைன்னா இங்கே வந்து 1D 2D இதுக்கு டிஃபைன் பண்ண முடியாது. அது வந்து எடுத்துக்கிற ஷேப். அப்படின்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணலாம். இன் ஜென்ரலாக லிக்விடுக்கு வந்து இந்த மாதிரி 3 டைப்ஸாக கிளாசிஃபை பண்ண முடியாதால தே ஜஸ்ட் டிஃபைன் வித் திஸ் சப்ஸ்டன்ஸ். இது வந்து என்னன்னா ஒரு மெட்டல் வாலின்னு எடுத்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் அ metal box or metal volley. This is the water. So this is the water liquid. This is the metal box. நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ரெண்டுத்தையுமே அப்சர்வ் பண்ணுவோம். இது அப்சர்வ் பண்ணும்போது நேக்ட் ஐயால் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா டெம்பரேச்சர் அதிகமாகாதால இந்த மெட்டல் பாக்ஸ், அதாவது இந்த எடுத்துக்கிற அந்த பக்கெட், மெட்டல் பக்கெட் ஆர் மெட்டல் வாலியோட அந்த வால்யூமும் அதிகமாகும். எந்த வால்யூமும் அதிகமாகும்னா இந்த லிக்விடோட வால்யூமும் அதிகமாகும். அப்போனா யூ ஹவ் டு கவுண்ட் போத். ஒன்று வந்து என்னன்னா தட் மெட்டல் பாக்ஸ் ப்ளஸ் த லிக்விட், இது ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா லிக்விடை மட்டும் தனியாக நம்ம வந்து எடுத்து ஹீட் பண்ண முடியாது. அது லிக்விடை மட்டும் ஹீட் பண்ணதுங்கிறது இம்பாசிபிள். நம்ம எது கூட சேர்த்து ஹீட் பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு டம்ளரில் இல்லைன்னா ஒரு வெசலில் ஏதாவது ஒன்று, ஈவன் சோறு வடிக்கிறதா இருந்தால் ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வடிப்போம். ஸோ அப்போனா இல்லை அந்த காலமாக ஒரு கூழ் வடிக்கிறதா இருந்தால் அந்த காலத்தில் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் எதில் வடிச்சிருப்பாங்கன்னா ஒரு மண் சட்டியில் வடிச்சிருப்பாங்க. அப்படின்னா ஒரு லிக்விடை தண்ணி கொதிக்க வைக்கிறதா இருந்தால் அந்த மண் சட்டியோ இல்லை வேறு என்னென்னா நம்ம யூஸ்வலாக செய்கிறதுக்கு முன்னாடி சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ரைஸ் போடுவோம். இல்லைன்னா ஒரு மெட்டல் பாக்ஸ் தனியாக நம்ம வந்து தண்ணியை மட்டும் என்ன செய்ய முடியாதுன்னா ஹீட் பண்ண முடியாது. அப்போனா நம்ம எதை அப்சர்வ் பண்ணணும்னா ரெண்டுமே அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அப்போனா இங்கே வந்து we need to define the two coefficient. ஒன்று வந்து absolute, நெக்ஸ்ட் வந்து apparent expansion of the liquid. ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்போனா there will be a absolute expansion, லிக்விடை மட்டும் பார்த்தா absolute expansion. apparent expansionனா எதுனா the water plus the bucket ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா that is absolute apparent expansion of the liquid. So இங்க வந்து என்னன்னா two expansion. ஒன்று வந்து என்னன்னா absolute expansion of the liquid. Next பார்த்தீங்கன்னா the second type apparent expansion of the liquid. அப்புறம் what is the absolute, what is the apparent, இதுதான் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம வாட்டர் மட்டும் தனியாக பிரிக்க முடியாது. ஸோ we have to define the two quantity. The first quantity நான் என்ன செய்யறேன்னா the apparent expansion of the liquid, coefficient of apparent expansion of liquid. apparentனா என்ன நான் சொல்றேன் இப்போ. ஓகே ஃபைன். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சப்போஸ் வாட் இஸ் த அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்யூட். நான் என்ன செய்யறேன்னா இங்கே வந்து ஒரு பக்கெட் வச்சு ஹீட் பண்ணுறேன். ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து என்ன செய்யறேன்னா இதை வந்து ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா சப்போஸ்
நான் வந்து எதை மட்டும் அப்சர்வ் பண்றேன்னா, என்னுடைய அப்சர்வேஷன் எது மட்டும்னா இந்த லிக்யூட்ல மட்டும் இருந்துச்சுன்னா, if you are observe the liquid expansion only. ஸோ அப்போனா நான் என்னன்னா இந்த லிக்யூட் கூட சேர்ந்து இந்த மெட்டலும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. பட் நான் என்னன்னா மெட்டலை இக்னோர் பண்ணிடுறேன், லிக்யூடை மட்டும் ஜஸ்ட் மெஷர் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா இந்த லிக்யூடை மட்டும் மெஷர் பண்ணுறேன். நான் எதை மிஸ் பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட்ஸை மிஸ் பண்ணுறேன். ஸோ சாலிட்னா அந்த மெட்டல் அந்த பக்கெட்டை மிஸ் பண்ணிடுறேன், லிக்யூடை மட்டும் அப்சர்வ் பண்ணா. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னால் the apparent expansion. உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, if you ignore the expansion of the container, what we obtain only the apparent expansion. This what do you mean by the apparent expansion means, if we ignore or just if you are forget the expansion of the container. இங்க வந்து என்னன்னா அந்த பக்கெட்டை தான் கண்டெய்னர்னு சொல்றாங்க. expansion of the container, then the expansion. நம்ம இதை மறந்துட்டு எதனா இதை மெஷர் பண்ணாத ஜஸ்ட் லிக்விடை மட்டும் மெஷர் பண்றோம்னா, then that expansion is called the apparent expansion. The apparent expansion of the liquid. ஸோ அப்போனா அதுக்கும் என்னன்னா உங்களுக்கு யூ கோட் டு டிஃபைன் த அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்யூட் என்ன சொல்லிட்டோம். நான் என்ன செய்யறேன்னா இதனுடைய லிக்யூடை மட்டும் இங்கே அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா இந்த அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்யூடுக்கு நான் இதை என்ன செய்யணும், ஒரு கோஎஃபிஷியன்ட், அதாவது இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை மெஷர் பண்ண போகிறேன். யூ நீட் டு கிவ் சம் சிம்பிள் தட் இஸ் ரெப்ரசன்ட் பை காமா. ஏன்னா இங்கே என்னன்னா வால்யூம் தான் அப்சர்வ் பண்ணுவோம். இங்கே வந்து 2Dயோ 1Dயோ கிடையாது, இட்ஸ் 3D. ஒரு பக்கெட், ஒரு கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கிறேன். அது அப்பரண்ட் எக்ஸ்பிரஷன் இங்கே இருந்தாலும் இங்கே வந்து என்ன வச்சுக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன், காமா ஏ. யூஸ்வலாக என்ன அப்சர்வ் பண்ணால் த சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த லிக்யூட் பை த ஒரிஜினல் வால்யூம் 1 by per unit temperature changes T2 minus T1. என்னுடைய இனிஷியல் டெம்பரேச்சர் வால்யூத்தை என்னன்னு வச்சுக்கிறேன்னா, இந்த பக்கெட்டில் இருக்க வாட்டருக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் T1, இனிஷியல் வால்யூம் V1. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண பிறகு வால்யூம் மெஷர் பண்ணுறேன். அப்படின்னா அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் T2, ஃபைனல் வால்யூம் V2. அப்படின்னா we need to find the first ratio between the change in volume to the original volume. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா per unit, per temperature changes. அப்படின்னா 1 by T2 minus T1. ஸோ இதுதான் என்னன்னு சொன்னால் the apparent expansion of the liquid. நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், என்ன இக்னோர் பண்ணிடுறோம் என்னன்னா, we are just ignore the changes in the container. இந்த கண்டெய்னர் அதாவது பக்கெட்டோட இது வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணிடும். ஜஸ்ட் we are taking this is a container, this is a liquid. அப்படின்னா அப்சல்யூட் எக்ஸ்பான்ஷன்னா என்ன, இது அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். நம்ம நெக்ஸ்ட் குவான்டிட்டி லிக்விட் எக்ஸ்பான்ஷன் என்ன டிஃபைன் பண்ணணும்னா, the coefficient of absolute expansion. Absolute or true expansion என்ன டிஃபைன் பண்ணலாம். ஸோ ட்ரூ எக்ஸ்பேன்ஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கண்டெய்னரில் லிக்விட் இருக்கு, லிக்விடு எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா லிக்விட் ஆல்சோ எக்ஸ்பேண்ட். இனிஷியலாக லிக்விடோட சப்போஸ் இனிஷியலாக என்ன செய்கிறேன்னா, லிக்விடோட வால்யூம் VLன்னு வச்சுக்கிறேன், VL1. லிக்விடோட டெம்பரேச்சர் TL1. எல்னா லிக்விட், வீனா வால்யூம், டீனா டெம்பரேச்சர், எல்னா லிக்விட் 1. இனிஷியல் வால்யூம், இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனலாக அப்சர்வ் பண்ணுறேன், எனக்கு என்னென்னா V liquid 2 of the final volume, the temperature of the liquid to TL2. This is a initial, this is the final. Next பார்த்தீங்கன்னா the container initial volume என்னன்னு சொன்னா VC1, temperature TC1. The final volume of the container என்ன சொன்னா VC2. C2 னா the container ஓட final volume. Temperature என்ன செய்யணும் TC2. The temperature
of the final container. அப்பனா the initial total volume எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா VL1 liquid volume plus the container volume VC1. So the temperature, ஸோ இது வந்து டோட்டல் TOT அப்படின்னு வச்சு அப்படின்னா the temperature total initial temperature எவ்வளோன்னு சொல்லணும்னா TL1 plus TL2 சாரி TC2. இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர், இனிஷியல் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் ப்ளஸ் லிக்விட். ஸோ ஃபைனலாக நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தின பிறகு பார்த்தீங்கன்னா த ஃபைனல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வி லிக்விடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VL2, கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா VC2. அதே டெம்பரேச்சர், த ஃபைனல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குது. ஒன்று வந்து லிக்விடுக்கு TL2 ப்ளஸ் TC2 கண்டெய்னருக்கு. ஸோ அப்போனா நம்ம என்ன செய்யலைன்னா now we can define the coefficient of the absolute expansion. அது என்ன சொல்லணும்னா இட்ல காமா அப்சல்யூட்னா ட்ரூ எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா இங்கே ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்ன சொல்லணும்னா இங்கே உங்களுடைய புக்கில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காமா ஆர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் நீங்கள் ஜஸ்ட் ஸ்மாலர் ட்ரூ எக்ஸ்பேன்ஷன் ஆர் அப்சல்யூட் எக்ஸ்பேன்ஷன். என்ன சொல்லலாம்னா V final, the first என்ன செய்யணும்னா V final minus V initial, the total changes in the V final V initial divided by the V initial. This is the change in volume divided by the original volume. அப்பனா இதுக்குள்ளார எதுவும் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளார liquid plus the container ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. divided by 1 divided by T final minus T initial. இதுதான் என்னன்னா the definition for the coefficient of the absolute expansion. இதுதான் true expansion. ரெண்டுமே உங்களுக்கு expansion ஆகுது. இதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா per degree centigrade per Kelvin. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட்